ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காதல் இன்றைக்கான அப்டேட் என்னென்னு பார்க்கலாம். கோயிலில் உட்காந்துருக்காங்க. ஆகாஷ் வந்து அணுவை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எல்லோரும் புளியோதரை கொண்டு வந்து சாப்பிட்றாங்க, கட்டி பிடிச்சிக்கிறாங்க, முத்தம் கொடுத்துக்கிறாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஆகாஷ் மட்டும் அந்த பக்கம் இருக்காங்க. அவர் நம்ம மாப்பிள்ளை தானே, கூப்பிடு சிவராமா அப்படின்னோடனே, தம்பி வாங்க தம்பின்னு கூப்பிட்டோன்னே டக்கு டக்குன்னு ஓடி வந்துடுறாரு. ஆகாஷும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு கொடுக்குறத வாங்கிக்கிட்டு சாப்பிட்றாங்க. அப்புறம் அணு கேட்குறாங்க அவங்க அத்தையை பார்த்து, பாய் கடையில் எல்லாம் நல்லா போகுதா? அதை ஏன் கேட்குற அணு? அங்கே வர்ற கஸ்டமர் எல்லாம் ஏன் பாய் மாஸ்டர் மாற்றிட்டீங்களான்னு பயங்கரமாக கேட்குறாங்களாம். சாப்பாடு நல்லா இல்லைண்டு, நீ சமைக்காமல் நல்லாவே இல்லை, அத்தை தினைக்கும் மொக்க வாங்கிட்டு வர்றாங்க, ஏய் வாய் குளிப்பாடி அப்படின்னு அபியை திட்டுறாங்க. ரொம்ப ஃபன்னாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஜாலியாக இருந்துச்சு, எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்காக ஆகாஷ் அணு ரொம்பவே பாராட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டில் அவரால் தூங்க முடியல. ராகவ் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காரு. நினச்சி அபியை பற்றியும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. மனசாட்சி வந்து பயங்கரமாக கிண்டல் பண்ணுது, ஓட்டுது, நீ அபி இல்லாமல் இருக்க முடியாதுடா அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லை, மது இருக்க இடத்துல யாரையும் வச்சு பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ நாளையிலேருந்து அபியை நினைக்காம இரு, பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனசாட்சி சொன்ன கேட பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வராங்க. அக்கா அபியை பற்றி பேசுகிறாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படின்னு தோணுது. அபி ஓடி வர்றாங்க. சார்ண்டு ஐயோ முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு ஓடுறாங்க. ராகவ் இருங்கன்னு டக்குன்னு போய் காருக்கிட்டே வெளியில் வந்து பிடிச்சிடுறாங்க. சார் ஏன் சார் ஓடுறீங்க? நீங்கள் சொன்ன டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம், அவங்க நல்லா பார்த்தாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க? சீக்கிரமே ஆப்ரேஷன் பண்ணலான்னு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ், அதை சொல்லத்தான் வந்தேன், நீங்கள் இன்னும் பேசாமல் போகிறீங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. உடனே ராகவ் அதுக்கும் ஒன்றும் சொல்லாமல் டக்குன்னு காரில் ஏறி போகிறாரு. என்னாச்சு இந்த ஆளுக்கு, ஏன் ஒரு வாட்டுக்கு போகிறாரு அப்படின்னு அப்படி குழப்பத்தில் இருக்காங்க. அபி காரில் போயிட்டு இருக்கையில் பார்த்தீங்கன்னா குணா படத்துலேருந்து அபிராமி பாட்டு அப்படின்னு சொல்கிற எஃப்எம் ஓடிட்டு இருக்கு. அதையும் போய் ஆஃப் பண்ணுறாரு. ராகவுக்கு ஒன்றுமே பண்ண முடியல. மனசாட்சி மறுபடியும் வருது. என்னப்பா நான் சொன்னது கரெக்டாக? அதுவா யதார்த்தமாக நடக்குது, நான் ஒன்றும் அவளை நினைக்கல. சரிப்பா இன்னும் டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீ அவளை இன்னும் நினைக்காம இருக்கேன்னு பார்க்கலாம். நானும் அபியை நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அபியத்தை நினச்சிட்டே இருக்காரு ராகவ். பொட்டிக்கில் பார்த்தா அணு வர்றாங்க அபியை பார்க்குறக்கு. அக்கா வாக்கான்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் உனக்கு அம்மா அப்பாவும் உனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க பூர்ண கொலக்கட்டை, பாசத்தை பூரா அதில் வச்சு கொட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஆசையாக வாங்கி திங்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்ணீர் விடுறாங்க. எப்படி நம்ம நல்லா ஜாலியாக ஒன்றா சேர்ந்து பப்ளிக்காக இருக்க போகிறோம், இப்படி அத்தைக்கு பயந்து அவங்கள பேசாமல் எங்கேயாவது காடு மாற்றிடுவோமா அப்படிங்கிறாங்க. ஐயோ வேணாண்டி அப்படிங்கிறாங்க. மாமியார் பாசமா? அப்படிலாம் இல்லை, அப்போ ஆகாஷ் சாரோட குட்டி பாசோட அம்மாங்கிற பாசமா? ஒன்றும் இல்லை விடு அபி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் எப்போ பாரு இந்த அபியை நினச்சிட்டே இருக்கிறியா அப்படின்னு சொல்லி அப்படியே சிந்தனையில் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா வெளியில் காலையிலைக்கு போகிறாங்க. எல்லா வேலையும் முடித்தாலும் எல்லா இடத்துலையும் அபி நினைப்பு வருது. லிஃப்ட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டு வந்து மூடிடுது. அப்படியே நின்று போயிடுறாங்க, உறைஞ்சி போயிடுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அபியும் ராகவும் முழிச்சிட்டு இருக்காங்க. அவரோட அப்படியே வந்துடுது டக்குன்னு மனசாட்சி வந்துட்டு, என்னடா நான் சொன்னது சரியா? அவளை வேணான்னு நீ சொல்லிட்டு போனாலும் பக்கத்துலேயே இருக்கா பாரு, சீக்கிரம் இப்போயே சொல்லிடுடா உன் லவ்வை அப்படிங்கிறாங்க. போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க ராகவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடு இப்படி தான் போணுச்சு. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்படி கோபி தலையில் போடுறாங்க. அப்படியே நில தடுமாறி போயிடுறாரு. என்னடா அது இப்படி பேசிட்டாங்களே அப்படின்ட்டு அப்படியே ஒன்றும் பேச முடியல கோபினால். ஈஸ்வரி அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ராதிகா வந்துட்டு, நமக்கு வீடு இருக்கு வாங்க, எனக்கு அம்மா இருக்காங்க, நம்ம பிள்ளை இருக்கா, உங்களுக்கு அவள் பிள்ளை இருக்காங்க, 1000 பேர் இருந்தானே இல்லை என்ன, நாங்கள் இருக்கோம், வாங்க நம்ம வீட்டை விட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அப்படியே பெட்டி படிக்கலாம் கட்டிட்டு கிளம்புறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.